சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்னன்னா ஒரு பொறுப்பாளருக்கு அவங்க வந்து கட்சி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து உழைக்கிறாங்க. சொல்றது புதுசா இருக்கு. அப்ப இதுக்கு புசியானது தான் காரணம்னு சொல்ல வரீங்களா? இல்ல அதனோட செய்தியோட விளைவு தானே. அவங்க அது பேசுறத உள்ளரங்களை பேசப்பட்டதா சொல்லப்படுதுல. விஜய் வந்து மாற்றம் வரும் சொல்றாங்கல்ல. மாற்றம் வராது, ஏமாற்றம் தான் வரும் அப்படிங்கிறது தானே நடந்து போச்சு. யாரும் எங்கள்கிட்ட இருந்து எம்ஜிஆர் வந்து பிடுங்க முடியாது, இந்த மிரட்டிலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாருயா விஜய். இதுலலாம் எம்ஜிஆர் பின்பற்ற மாட்டாரா? வண்டி பின்னாடியே ஓடுறாங்க, தொத்துறாங்க, தாவுறாங்க. அதனால குரங்கு கூட்டம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் மாறி தாவுறான், வண்டியில ஏறுறான், வண்டியில இருந்து 2 வீலர்ல இருந்து கீழே விடுறானுங்க. எக்ஸ்பைரி டேட்ல இருந்து வராங்க. அவங்கலாம் வந்து எத்தனை வயசு? எங்கோட்ட எனக்கு என்ன 50 வயசா 40 வயசா 70 வயசு ஆகி போச்சு. அவர் போதுமான அரசியல் வாழ்க்கையை நடத்தி முடிச்சிட்டார். இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, விஜய் கட்சி வந்து ஒரு மாற்றத்துக்கான கட்சி கிடையாது, அது வந்து ஏமாற்றத்துக்கான கட்சி அப்படின்றது வந்து நிரூபணமாயிடுச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரை அருண். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் இப்போ தாவேக்காக்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் பொறுப்பு தரலங்கிறதுனால கட்சியை தலைமையை அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் போயிட்டுருக்கு. அது நீட்சியாக தூத்துக்குடியில் இப்போ அஜிதா அப்படிங்கிற அந்த நிர்வாகியும் ஒரு தவறான முடிவு எடுத்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க, அதன் அடிப்படையில் மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னு ஒரு உண்மை சம்பவம். அதற்கடுத்து விஜய் வந்து மலேசியா போனதையும் ஒப்பிட்டு பார்த்து விமர்சனங்கள்லாம் எழுந்துட்டு வருது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, விஜய் கட்சியோட அவங்களோட கொள்கை முழக்கமே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிதான் சொன்னாங்க. உங்கள் கட்சியோட கொள்கை என்ன? அதான் சொல்லிட்டோமே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது தான் எங்களோட கட்சியோட கொள்கை முழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிறப்பு ஒக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. எல்லா உயிருக்குமே பிறப்பு ஒக்குன்னு சொன்னால் அங்கே மனிதர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எந்த தொகுதியில் யார் வந்து எந்த ஜாதி பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கட்சி பொறுப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து கொள்கைக்கும் அவங்க நடந்த முறைக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கியா? இதுதான் வந்து அதிமுக செய்யுது, இதை தான் காங்கிரஸ் கட்சி செய்யுது, இதுதான் பிஜேபி செய்யுது, இதுதான் மற்ற கட்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதையே நீங்களும் செய்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து என்ன மாற்றம்? விஜய் வந்தால் சேஞ்சஸ் வந்துடும், வி நீட் சேஞ்சுன்னு சொல்லி எல்லா டிவிக்காரங்களும் சொல்கிறாங்க, தாவேக்காரங்களும் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா இங்கே என்ன சேஞ்சு நடக்க போகுது? எந்த சேஞ்சும் நடக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த அஜித் ஆக்னலுக்கு பொறுப்பு கொடுக்காம போனது. சார், நிர்வாகிகள் எல்லாரும் கேட்பாங்க, மாவட்ட செயலாளர் எல்லாரும் கொடுத்துட முடியுமா? அதுக்காக கட்சியை வந்து பிளாக்மெயில் பண்றது சரியா? அப்படி இல்லை. யார் வந்து கட்சிக்காக உழைச்சாங்கன்ற கட்சி டே 1லேருந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆசிரியை, பட்டதாரி வந்து ஆசிரியராக இருக்காங்க, வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கட்சி தொடங்கின காலத்துலேருந்து வந்து கட்சிக்காக போராடி இருக்கிறாங்க. நிறைய நபர்களை வந்து உறுப்பினராக சேர்த்துருக்காங்க. அப்புறம் வந்து அந்த திங்கக்கிழமையெல்லாம் வந்து கலெக்டரை பார்க்கக்கூடிய அந்த மனு நாளில் போய் நிறைய பேரோட பிரச்சனைகளுக்காக வந்து மனு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து போராடி இருக்காங்க, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறாங்க. அந்த கட்சியை வந்து பலப்படுத்துகிற வேலையெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்த பெண்ணுன்ற ஒரே காரணத்திற்காக அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்க மறுக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? எந்தெந்த தொகுதியில் யார் பெரும்பான்மையான இருக்காங்களோ அவங்களுக்குலாம் விஜய் வந்து பொறுப்பு கொடுப்பாருன்னு சொன்னால் அது வந்து சரி. இது வந்து பிறப்போக்கம் எல்லா இருக்கின்ற அந்த வள்ளுவரோட வழியை நீங்கள் பின்பற்றுங்கிறத எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும்? இது உண்மைக்கு நேர் மாறால இருக்குது. இது தானே வந்து அதிமுக செய்யுது, இதுதானே வந்து பிஜேபி செய்கிறாங்க, இதுதானே மற்ற காங்கிரஸ்க்கு போன்ற எல்லா கட்சிகளும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி சார். அதானே சார் தேர்தல் நடைமுறையும் கூட. ஒரு சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல விஜய் வந்து மாற்றம் வரும்னு சொல்கிறாங்கல்ல. மாற்றம் வராது, ஏமாற்றம் தான் வரும் அப்படிங்கிறது தானே நடந்து போச்சு. விஜய் வந்து எந்த மாற்றமும் வராதுங்கிறதுக்கு தானே உதாரணம். விஜயை நம்பி கோடான கோடி இளைஞர்கள் வராங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க. ஏராளமான இளைஞர்கள் வராங்கன்னு சொல்கிறாங்க. ஏராளமான இளைஞர்கள் வந்தாலும் அவங்கள ஆக்னல் மாரி தற்கொலை முயற்சி தான் பண்ணணும் அப்படின்ற நிலைமை தானே இப்போ வந்து போச்சு. இது வந்து எங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்தபோது எட்மண்ட்ன்றவர் வந்து திருநெல்வேலி தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார் எம்ஜிஆர் வந்து இதே பெர்னாண்டோ சமூகத்தை சேர்ந்தவர் தான், இதே மீனவ சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவரை வந்து அந்த எட்மண்ட்ன்ற அந்த அதிமுகவில் இருந்த ஒரு அமைச்சருக்கு எங்கே எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்கன்னா திருநெல்வேலியில் கொடுத்தாங்க. திருநெல்வேலியில் கொடுத்து அங்கே வெற்றி பெற்று அவர் வந்து அதன் மூலமாக வந்து மக்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுதான் வந்து சரியானது. அது எம்ஜிஆர் வழியை நாங்கள் பின்பற்றோன்னு சொல்கிறீங்களா? எம்ஜிஆர் யாரும் எங்கள்கிட்ட இருந்து எம்ஜிஆரை வந்து பிடுங்க முடியாது, இந்த மிரட்டிலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரியா விஜய்? இதிலெல்லாம் எம்ஜிஆர் பின்பற்ற மாட்டாரா? இதை தான் நீங்கள் செய்வீங்க. எதுவுமே செய்யாமல் விசிலடிச்சா கொஞ்சம் இருக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் இல்லை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜிதாவோட சகோதரர் திமுகவில் இருக்கக்கூடியவர், திமுக ஆதரவாளராக இருக்கார், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்,
அவருக்கு வந்து எப்படி பொறுப்பு தர முடியும்னு இப்போ கேட்குறாங்க. கொடுத்துருக்க மாவட்ட செயலர் கொடுத்துருக்காங்களா, அவரும் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நெருங்கிய உறவினர் தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாமா? அவர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் உறவினர்ன்றாங்க. இவர் வந்து அவங்க அண்ணன் தான் வந்து அவங்களுக்கு வந்து நெருக்கமானவராக இருக்காருன்றது ஒரு காரணமாக இருந்தாலும், அனிதா ராதாகிருஷ்ணனோட நெருங்கிய உறவினரான அவருக்கு வந்து நீங்கள் மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுக்குறீங்களே, இதில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். நம்ம என்ன கேட்குறோன்னா, எந்தெந்த தொகுதியில் யார் பெரும்பான்மை சமூகமாக இருக்காங்களோ, பெரும்பான்மை ஜாதி சார்ந்தவங்களுக்கு தான் நீங்கள் பொறுப்பு கொடுப்பீங்கன்னா, நீங்கள் என்ன உங்கள் கட்சிக்கு மற்ற கட்சிகளுக்கு என்ன தான் வித்தியாசம் இருக்குது? இப்போ எல்லா தேர்தல் அரசியல் கட்சிகளும் தானே இருக்கீங்க. அவரு அப்ப அந்த ஒரு இதை தானே ஃபாலோ அது வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடலாம். நாங்கள் இது இல்லை, நாங்கள் வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்க போறோம்னு சொல்லி தானே விஜய் வந்திருக்காரு. விஜய் என்ன நாங்கள் புதிய மாற்றத்தை கொடுக்க போறோம், தமிழ்நாட்டை தலைகீழ மாற்றலாம் கூட கூப்பிட்டுக்கிட்டாரு. இல்லை, தமிழ்நாட்டை தலைகீழ மாற்றுவோம்னு சொன்னீங்க. நீங்கள் எதையும் மாற்றீங்க. தமிழ்நாட்டை தலைகீழ மாற்ற மாட்டாங்க, தமிழ்நாட்டை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தி நடந்திருக்கு. இதில் என்னென்ன சார், எல்லா இடத்துலையும் வந்து மாற்றத்தை கொண்டு வருவோம், எல்லா மட்டத்திலையும் மாற்றத்தை கொண்டு வருவோம், ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் வந்து பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் வந்து பொறுப்பு கொடுத்தீங்கனால இதுவே பெரிய ஊழல் இல்லையா? இது வந்து அந்த மக்கள் தொகையை பின்புலத்தை பார்த்தா நீங்கள் வந்து பொறுப்பு கொடுப்பீங்கன்னா அது அதை விட பெரிய ஊழல் என்ன இருக்க போகுது? இல்லை சார், இப்போ கட்சி தலைமை வேற முடிவு எடுத்துட்டாங்க, சரி. அது இவங்க கட்சியோட உள்ளரங்கள் எல்லாம் பேசியிருக்கணும். ஒரு பொதுவெளியில் தலைவர் வரும்பொழுது அவர் போய் காரை வழிமறிக்கிறதுல என்ன மாதிரியான செயல் சார்? ஏங்க, ஒரு பொறுப்பாளர் வராரு, ஒரு கட்சியோட தலைவர் வராரு, ஏர்போர்ட்ல இருந்து வெளியில இருந்து பார்க்காம ஏர்போர்ட்டுக்குள்ளே ஓடினாங்கல்ல, எல்லா சிஎஸ்எஃப் போலீஸ் எல்லாரும் தள்ளி விட்டுட்டு வந்து ஏர்போர்ட்லேருந்து உள்ளே ஓடி போய் அவர் வண்டியை மறித்து அதையெல்லாம் எங்கேயாவது கண்டிச்சாரா அவங்க தலைவர்? அந்த கட்சி தலைவர்கிட்ட கண்டிச்சாரா? கண்டிக்கவே இல்லையே. அதையெல்லாம் அங்கீகரிச்சாங்கல்ல, அதையெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அப்போ இதையும் ஏற்றுக்கு தான் ஆகணும். சொல்றாங்க இதே மாதிரி திமுக தலைவர் அல்லது அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அந்த கட்சி கட்டுப்பாடு இருக்கு, அவனா எதுவும் செய்ய மாட்டான். அதிமுக காரணம் திமுக காரங்களோ கட்டுப்பாடு உள்ள கட்சி, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது கட்டுப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து இது என்ன பண்ணுவாங்க, உழைக்கிறவங்க வந்து அதுக்காக சண்டை போட தான் செய்வான். அதை எப்படி வந்து தடுப்பாங்க? இது வரைக்கும் சார் வண்டி பின்னாடியே ஓடுறான் சார், வண்டி பின்னாடியே ஓடுறாங்க, தொத்துறாங்க, தாவுறாங்க. அதனால் குரங்கு கூட்டம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி தாவுறான், வண்டியில் ஏறுறான், வண்டியிலேருந்து டூ வீலர்லேருந்து கீழே விடுறானுங்க. அங்கே போயிட்டு வந்து எஸ்சி செட்டு போடுறாங்க, ஸ்கிட்டு இது பண்ணி கேட்குறான், ரேஸ் பண்ணி காட்டுறான். இதையெல்லாம் வந்து என்றைக்காவது கண்டிச்சிருக்காரு? அதையெல்லாம் கண்டிக்க மாட்டுறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சி வேணும், உங்களுக்கு வந்து ஒரு அந்த போகிற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து பின்தொடரணும். அது மூலமாக வந்து டிஆர்பி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து தொலைக்காட்சிகள் தான் இன்க்ரீஸ் பண்ணலாம். இவர் வந்து அவர் முகத்தை வெளியே காட்டாமே வச்சு 41 பேரை கொண்டாரு இல்லையா? அதே போல் தான் வந்து அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து போராடினா தான் தீர்வுன்ற ஒரு சூழலில் காரை மறைக்கிறாங்க. இதில் வந்து எப்படி தப்புன்னு சொல்ல முடியும், எப்படி அது தவறுன்னு சொல்ல முடியும்? எந்த கேள்வியுமே கேட்காம தன்னோட தொண்டர்களை வழிபடுத்திருக்காங்களா? வந்து இப்போ வந்து ஒரு காட்சி பார்த்தீங்களா, இப்போ கார் மறிக்கிறாங்க, விஜய் வந்து என்ன ஏதுன்னு கவனிக்கல. ஆனால் என்ன செய்தி சொல்லப்பட்டுச்சுன்னா, ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற மாதிரி ஒரு சொன்னதாக ஒரு செய்தி பரவணுச்சு. அதை தாண்டி விஜய் உள்ளே போயிட்டு வெளியில் வரதுக்குள்ளே சமாதானம் பேசி அவரை வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அஜித்தாவை. அந்த கேப்பில் விஜய் கார் போயிடுச்சு, பின் வழியாக புசியானந்தோட கார் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? அவங்க ஒரு பொறுப்பற்ற தலைமைக்கு வந்து ஒரு பொறுப்பு வேணுமா? வேறு பொறுப்பு வேணும் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு கூட்டு வச்சு பேசணும் இல்லையா? அந்த மாதிரி எந்த பொறுப்புமே அந்த கட்சியில் உங்களுக்கு யாருக்குமே இல்லை. எதுவுமே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இது வரைக்கும் வந்து பூத் ஏஜென்ட் வந்து போடாமே ஒரு கட்சி இருக்குது. எந்த கட்சி தெரியுமா? தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகள்லையும் வந்து பூத் ஏஜென்ட்டுக்கு கூட்டம் நடத்திட்டாங்க. பூத் ஏஜென்ட் அந்தந்த தேர்தல் பகுதி பொறுப்பாளர்களோட கூட்டம் நடத்தி அந்தந்த பூத் ஏஜென்ட்டுக்கு நியமிச்சிட்டாங்க. எல்லா கட்சிகளையும் நியமிச்சிச்சு. இது வரைக்கும் பூத் ஏஜென்ட்டே நியமிக்காத ஒரு கட்சி எந்த கட்சி தெரியுமா? இந்த விஜய் கட்சி தான். இது வரைக்கும் அந்த கட்டமைப்பு இல்லை, அடிப்படை கட்டமைப்பு இல்லை. பல ஊர்களில் வந்து பாகத்தை வந்து பாக முகவர்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாக முகவர் கிடையாது, பூத் ஏஜென்ட் கிடையாது. பல பூத்தில் வந்து காத்து வாங்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் வந்து இவங்க இந்த பெரிய பொறுப்பாளராக தலைமையில் இருக்கவங்க வந்து மக்களோட அந்த தொண்டர்களோட பொறுப்பாளர்களோட கான்டாக்ட்ல இருக்காங்கன்னா இல்லை. விஜய் காசு வாங்கிட்டு அதோட ஒரு கட்டமைப்பு இருக்கும் தானே சார், அதை பயன்படுத்தி அவங்க பண்ணுவாங்கல்ல. இல்லை, அந்த கட்டமைப்பு தான் இல்லைன்னு சொல்றாங்களே. பூத் ஏஜென்டே போடாத கட்சியில் என்ன சார் கட்டமைப்பு இருக்கும்? பூத் ஏஜென்டே இல்லாத கட்சியில் வந்து எப்படி கட்டமைப்பு இருக்கும்? எல்லாம் வந்து அப்படி கவர்ச்சியில் வராங்க, சினிமா கவர்ச்சியில் தான் வராங்களே தவிர இந்த கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. பாக முகவர்கள் நியமிச்சிருக்காங்களானா இல்லை, பூத் ஏஜென்ட்கள் போட்டிருக்காங்களானா இல்லை, அப்புறம் ஒவ்வொரு தொகுதி பொறுப்பாளர் நியமிச்சிட்டாங்களானா இல்லை, அப்புறம் வந்து ஒன்றிய பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்கன்னா இல்லை. எல்லா தொகுதிக்கும் ஒன்றியத்துக்கும் பொறுப்பாளர் நியமிப்பாங்க. அந்த மாதிரி எந்த கட்டமைப்பையும் அவங்க செய்யலை. அப்படியே விஜய் வராரு, அவர் முகத்துக்காக எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக, விஜய்ன்ற அந்த பெரிய பிம்பத்துக்காக தான் எல்லாம் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்களே. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஜாதி பார்த்து பொறுப்பாளர் நியமிக்கிறீங்க?
எந்த காரணத்துக்காக நீங்கள் ஜாதி பார்த்து பொறுப்பாளர் நியமிக்கிறீங்க? அது சரியானதா? இதனால கூட வெற்றி வாய்ப்பு நழுவிடக்கூடாதுன்னு நினைக்கலாம்ல. இல்லை, அதுக்கு என்னங்க நீங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்க. நான் விஜய் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாரு, இங்கே திமுகவையும் பிஜேபியும் ஒழிச்சிட்டு நான் வந்து புதிய மாற்றத்தை உருவாக்க போகிறேன்னு சொன்னார்ல. இதில் என்ன மாற்றம் இருக்க போகுது? எல்லா கட்சியும் செய்கிறதே நீங்கள் செய்யறதுக்கு பேர் என்ன சார் மாற்றம்? விஜய் வந்து என்ன எதுவுமே நடக்காதுங்கிறதுக்கு இதுதானே ஒரு உதாரணமாக இருக்க போகுது. விஜய் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க. ஆள் பார்த்து ஜாதி பார்த்து, அதனால தான் அஜித் மாற்றிருக்காரு போருக்கு. அதுதான் அதாவது என்னென்னா இவங்க எப்படி வந்து ஹவு தே ஆர் ஒர்க்கிங்னு பாருங்கள். அது எல்லா கட்சிகளையும் போலவே நீங்கள் வந்து செயல்படுவீங்க, ஆனால் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவீங்க. விஜய் வந்து அது மாறிடும் இது மாறிடும், எதுவுமே மாறாது, மக்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். எவ்வளோ இளைஞர்கள் பாவம், அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல், என்ன செய்ய போகிறாருன்னே தெரியாமல், இங்கே வந்து ரெண்டாவது அவருக்கே என்ன செய்யணும், வந்து ஒரு கட்டமைப்பு எப்படி உருவாக்கணும், மாவட்ட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர்கள், அதுக்கப்புறம் ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், கிளைக்கழக பொறுப்பாளர்கள், பேரூர் பொறுப்பாளர்கள் உருவாக்கணும்ல, பேரூராட்சிகள்லாம். அதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து சரியான பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்கன்னா இல்லை. எல்லா கட்டமைப்புகளோடு இருக்கக்கூடிய கட்சிகளே மிகப்பெரிய திட்டாண்டத்துக்கு உள்ளாகிறாங்க காலப்போக்கில். இவங்க எந்த கட்டமைப்புமே இல்லாமல் நான் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன்னா என்ன கொடுப்பீங்க மாற்றத்தை? விஜய் காரை வழிமறித்த அன்னைக்கு ட்வீட் போடுறாங்க, நான் இறுதி மூச்சு வரை தாவேக்கால தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்த சில நாட்களில் இந்த மாதிரி தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு ஒரு தவறான முடிவு நோக்கி நகர்றாங்க. இல்லை அது என்ன இல்லை என்னென்னா இவர் புஷி ஆனந்த் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, நம்ம தலைவரோட காரையே மறிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எந்த பொறுப்புமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் பேசினதோட விளைவு தான் அந்த அம்மா வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு பொறுப்பாளருக்கு அவங்க வந்து கட்சி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து உழைக்கிறாங்க. சொல்றது புதுசாக இருக்குது. அப்போ இதுக்கு புஷி ஆனந்த் தான் காரணம்னு சொல்ல வரீங்களா? இல்லை அப்போ அதனோட செய்திகளோட விளைவு தானே. அவங்க அதை பேசுனத உள்ளரங்கில் பேசப்பட்டதா சொல்லப்படுதுல்ல. அவர் இப்படி தான் பேசினார்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் இப்படி தான் பேசினதா சொல்லப்படுது. அந்த சொன்னதோட விளைவு தான் இவங்க இப்படி சூசைட் பண்ணிட்டாங்களோ ஒரு சந்தேகம் இயல்பாகவே எழுதானே செய்யும். அவர் அப்படி பேசுனது தவறு தானே. அவர் அப்படி பேசினா சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி உண்மையா இருக்கிற பட்சத்தில் அவர் கண்டிப்பா தானே. ராணுவ கட்டுப்பாடோட கட்சி நடத்துறோங்கிற அடிப்படையில் ஏங்க ராணுவ கட்டுப்பாட்டுக்கும் விஜய் கட்சிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க? ஏங்க அது மரத்துல தாவுறது வந்து லைட்ல போய் தாவுறது, அதான் ஈரோட்டுக்கு என்ன வித்தியாசம்? அந்த இதுல என்ன இது கம்பம், ஒரு கம்பத்து மேல ஏறினாங்களே, என்ன சார் ஸ்பீக்கர் கட்டி வச்சு ஒரு கம்பத்து மேல ஏறி நின்று முத்தம் கொடுக்குறாங்க. இதுதான் ராணுவ கட்டுப்பாடோட கட்சியா? அந்த காலத்துல வந்து எங்களோட கோரிக்கையை வந்து பேசுங்க, எங்களோட பிரச்சனைகளை பற்றி பேசுங்க, அப்போ தான் நான் வந்து அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன காலகட்டம் போய் முத்தம் கொடுக்கறதுக்கு வந்து அவர் வந்து முத்தம் கேட்குறான், முத்தம் கொடுக்க முடியாது, நீ கீழே இறங்கினா முத்தம் கொடுக்குறான். இதுதான் ராணுவ கட்டுப்பாடுன்னு. கட்டுப்பாடுக்கும் விஜய் கட்சிக்கு சம்மந்தமே இல்லைங்க. அது எந்த கடையில் விற்குதுன்னு கேட்கக்கூடிய ஆட்களுங்க. அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு சம்மந்தம் இருக்கா? எந்த கட்டுப்பாடுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். கட்சியோட கட்டமைப்பையும் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஏனோதானோன்னு செயல்படுறாங்க. ஜாதி பார்த்து அவங்க வந்து இப்போ பொறுப்பாளரை நியமிக்கிறாங்க. இந்த செயலை வந்து மற்ற கட்சிகள் செஞ்சுட்டு போயிடுமே. இதுக்கு எதுக்கு விஜய் கட்சி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? விஜய் பேசாமல் திமுக, அதிமுகவில், காங்கிரஸில், அப்புறம் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டு போயிடலாமே. எதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க? உங்கள் கட்சி ஆரம்பித்து மாற்றத்தை கொடுக்க போகிறோன்னு சொன்னீங்க, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றதான இதில் நிரூபணம் ஆயிடுச்சு. இல்லை சார், இப்போ இவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்காங்க. அதே நேரம் விஜய் வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு அந்த நிகழ்ச்சிக்காக மலேசியா போகிறாரு அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுவும் விவாதத்துக்கு உள்ளாகுது சார். 41 பேர் இறந்துட்டாங்க சார். 41 பேர் ஏன் இறந்தாங்கன்னா வந்து எல்லாம் சூசைட் பண்ணிகிட்டே இருக்கல. இவர் கூட்டத்தை இவர் போனார், எந்த வித அரசு வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றல, அதனால் 41 பேர் இறந்து போயிட்டான். இவங்க கூட்ட நெரிசலில் செத்து போகிறாங்க, இறந்து போகிறாங்க. கூட்ட நெரிசலில் இறந்து போகிறவங்கள வந்து திரும்பி போய் பார்க்க கூட இல்லை. இந்த உலக வரலாற்றிலேயே இறந்து போனவங்கள தன்னோட இடத்துக்கு வர வச்சு பார்த்த ஒரே நடிகர், ஒரே தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் தான். அவர் தலைவர்னு சொல்றதுக்கு வந்து எப்படி வந்து நிறைய தானே சார் போனாங்க. அது இன்னமும் புரியல. சரியா, மக்களே விரும்பி தானே போனாங்க. அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இவங்க வந்து மக்களை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு மூளைச்செலவு செய்யப்பட்ட ஒரு நபர்களா விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க. எவனாவது ஒரு கேள்வி கேட்கணும்ல. சாவு வீட்டுக்கு வந்து யார் சார் போகிறது? ஒரு துக்கம் நடந்து போச்சு, ஒரு இறப்பு நடந்து போச்சு, அந்த இடத்துல வந்து ஒரு இறப்பு நடந்த வீட்டுக்கு யார் போகணும்? இறப்பு செய்தியை கேள்விப்பட்டு நம்ம தானே போயிட்டு வரணும் அவங்க வீட்டுக்கு. இல்லை நீங்கள் கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை வந்து துக்கம் விசாரிச்சுட்டு திருப்பி அனுப்பிடுறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? எவ்வளோ பெரிய வந்து மிகப்பெரிய கொடுங்கோலம்லாம் இருந்திருக்காங்க. ஹிட்லர், முசோலின்லாம் இருந்திருக்காங்க. அவங்க கூட செய்யாத ஒரு வேலையை விஜய் செஞ்சிட்டார். எந்த விதத்தில் நியாயம் அது? வந்து உலக வரலாற்றிலே வந்து சாவு கொடுத்தவங்கள வந்து இறந்து போன வீட்டில் உள்ள நபர்களை வந்து மாமல்லபுரத்துக்கு அழைச்சி துக்கம் விசாரித்த ஒரே நபர் வந்து இந்த விஜய் தான். அப்படியாப்பட்ட நபர்கிட்ட வேற எதை எதிர்பார்க்க முடியும்? அதான் மலேசியா போயிட்டு வந்து அஜிதாவை போய் சந்திப்பாருங்கிற ஒரு தகவலும் உலாவுது. இல்லை அதுதான், அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் வந்து நாட்கள் போட வந்து சம்பவங்கள் மாறிடும். ஏங்க
அஜித்தா இன்னைக்கு பாரு, இன்னைக்கு தானே போயிருக்காரு மலேசியாவுக்கு, நேற்று இங்கே தானே இருந்தார், பார்த்துருக்கலாமே. நீங்கள் தான் இரவு நேரத்தில் போவீங்களே, முகமூடி அணிஞ்சிக்கிட்டு இரவு நேரத்தில் வந்து இப்போ என்ன ஜேம்ஸ் பாண்ட் நாட் சவுண்ட் மாரி போகிற ஆள் தானே, அதுமாரி பார்த்து வந்திருக்கலாமே. அப்படி கூட இல்லை, ஒரு பொறுப்பாளர்கள்ட்ட நேரடியாக பேசியிருக்கலாம், ஃபோனில் பேசியிருந்திருக்கலாம். வந்து எவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சு இந்த காலகட்டத்தில், எதுவாவது நீங்கள் பேசி அவங்களை சமாதானப்படுத்திருக்கலாம். இல்லை கட்சி பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அந்த அந்த கட்டமைப்பே இவங்கள்ட்ட இல்லைங்க. கட்சி பிரச்சனைகளே இப்போ தலைமை இருக்கணும், அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்னு இருக்கணும். 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே பேச மாட்டாங்க. இவரே 10 நிமிஷம் தான் பேசுகிறார் கூட்டத்தில். இந்த உலக வரலாற்றிலேயே வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் யாருன்னா விஜய் தான். இந்த மாதிரி 1/2 மணி நேரம் பேசினார் சார், 10 நிமிஷம் பேசுறேன்னு இந்த மாதிரி விமர்சனத்துக்காக 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு. இல்லை அதான் 1/2 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் பேசினாங்க, ஒரு நாள் முழுக்க பேசினாங்க, 10 மணி நேரம் பேசினவங்க தலைவர்லாம் இருந்த உள்ள நாட்டில் அந்த 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு அவர் எத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்தாருன்னு தெரியலையே நமக்கு. அப்புறம் இன்னொரு விமர்சனமும் தாவேகா மீது இப்போ வைக்கப்படுது. அதாவது வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் மீதான தாக்குதலை விஜய் கண்டிக்க மாட்டேங்கிறாரு. அதுதானே, அதாவது அடுத்த கட்ட தலைவர்கள் கண்டிக்கிறாங்கல்ல, அது யாரு கண்டிச்சாங்க? சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, ஆதவர்ஜுனா சொல்றாரு. இல்ல அதெல்லாம் எப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து முதலமைச்சரே வந்து விமர்சிச்சதுக்கு அப்புறம், முதலமைச்சரே கண்டிச்சதுக்கு அப்புறம், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கண்டிச்சதுக்கு அப்புறம், அப்புறம் வட இந்திய ஊடகங்கள்லாம் அதை பத்தி விவாதத்தை நடத்தினதுக்கு அப்புறம், அதன் பிறகுதான் நீங்க கண்டிப்பீங்களா? நீங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களை ஓட்ட பிரிக்கிறதா உங்களோட இலக்குன்னு வேலை செய்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு சார் பிரதமர் போய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த அவர் எப்போ கலந்துக்கிட்டு இருக்காரோ அந்த ஃபாதர் கையால் வந்து அந்த வந்து பரிசு பொருட்களை பரிமாறுகிறாங்களோ அதே நேரத்தில் வெளியில் அடிக்கிறான். எல்லா சர்ச்சையும் ராய்ப்பூரில் அடிக்கிறாங்க, சத்தீஸ்கரில் அடிக்கிறாங்க, மத்திய பிரதேசத்தில் அடிக்கிறாங்க, அஸ்ஸாமில் அடிக்கிறான். எல்லா இது தேவாலயங்கள் தாக்கப்படுது. அந்த தாக்கப்படுறத வந்து அமைதியை நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஜோசப் விஜய்னு போட்டுக்க தெரியுதுல்ல, அதுக்கு எதிராக அந்த அந்த வார்த்தையை போட்டுக்கிறீங்க மட்டும், இப்போ பேரை மட்டும் போட்டால் போதுமா? அதுக்கு உரிய வகையில் நியாயமாக நடந்துக்க வேண்டாமா? அது வந்து இஸ்லாமிய எல்லா மக்களுக்குமான தலைவருங்கிறாரு. எல்லா மக்களுக்குமான தலைவர்னா யாரும் அடிபட்டாலும் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து எல்லா மக்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது அதுதான் சொல்றாங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அதுதான் அவங்க வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் அமைதியாக இருந்த மாதிரி நீங்கள் இதுலேயும் அமைதியாக இருக்கிறது வந்து நியாயமா? திருப்பரங்குன்றத்தில் அமைதியாக இருந்ததே மிகப்பெரிய தவறுங்க. எல்லா இஸ்லாமியர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க யார் விஜய், ஹூ இஸ் விஜய்ங்கிறது வந்து அன்றைக்கி வந்து அவர் ரிவீல் பண்ணிட்டார், காண்பிச்சிட்டார், யாருங்கிறத தெரியப்படுத்திட்டார். நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இந்து முன்னணியோ வந்து சிறுபான்மை மக்கள் மீது ஒரு பிரச்சனையை உருவாக்கினா, ஒரு இல்லாத பிரச்சனையை வந்து புதுசாக வந்து இட்டு கட்டி உருவாக்கி தீபத்தை கொளுத்தி அங்கே வந்து தர்காவை அடிக்கலான்னு பிளான் பண்ணாலும் கூட நான் அமைதியாக தான் இருப்பேன், அதுக்கு எதிராக போராட மாட்டேன், அதுக்கு எதிராக கண்டிக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து இஸ்லாமிய மக்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் யாரோட ஆள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவரே வந்து பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்திட்டார். அதே போல தான் இன்றைக்கி கிறிஸ்துவ மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய் வந்து நமக்கான ஆள் போட்டு தொடுகிறார் இஸ்லாமிய மக்களோடு. கிறிஸ்துவ விழாவில் பங்கேற்று கதைகள்லாம் சொல்லி மக்களோட மக்களாக இருக்காரு. அவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான ஒரு தலைவராக? திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்கள்லாம் அண்ணன் தம்பியை பழகிட்டு இருக்காங்க, மாமா மச்சானா பழகிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள யாருமே எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னையிலேருந்து ஒரு நபரை வந்து இறக்குமதி பண்ணி மதுரையில் வந்து கேஸ் போட வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை நீ கண்டிக்கணுமா கண்டிக்கக்கூடாதா? ராம ரவிக்குமாருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சென்னையிலேருந்து இங்கே உள்ள சென்னையை சேர்ந்தரா? அவர் தன்னை ஹிந்துன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறாரு, சொல்கிறாரு. அதுக்காக தான் ஏங்க அங்கே மதுரையில் ஹிந்துக்களே இல்லையா? மதுரையில் ஹிந்துக்களே இல்லையா? எல்லாரும் வந்து எங்கே போயிட்டாங்க? எல்லாம் வந்து காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் போயிட்டாங்களா? அமிர்தசரஸுக்கும் போயிட்டாங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒன்று அத்தாரிட்டி, அவர் ராமரவிக்குமார்னு அத்தாரைசேஷன் லெட்டர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அப்படி எதுவும் கிடையாதுல்ல. ஏங்க ஒரு கட்சி இருந்ததுன்னா அங்கே உள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு வழக்கு போட்டுருக்கலாமே. இப்படி வந்து திட்டமிட்டு, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சென்னையை சேர்ந்து ஒரு போகிறாருன்னா திட்டமிட்டு வன்முறையை வந்து கலவரத்தை மூட்டி கலவரம் செய்து வன்முறையை செய்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வர நினைக்கிறது தான் இந்த சங்க பரிவாரங்களோட வேலை. அந்த வேலையை செய்கிற போது கூட நீங்கள் கண்டிக்க மாட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களா? அது ஏமாத்துற வேலை தானே. பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரியாக இருக்கும்போது, ஆர்எஸ்எஸ்னோட கொள்கை எதிரியாக இருக்கும்போது அதை கண்டிக்கணும்ல. அது அமைதியாக இருக்கும்போது தானே அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க நீ ஆர்எஸ்எஸ்ஸால் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறத வந்து அதில் தப்பு இல்லாமல் அதை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்லுவீங்க? இல்லை, அதற்கு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, தமிழக அரசு சரியான வாதத்தை முன்வைக்கல அப்படின்னு தான் திருப்பரங்குன்ற விவகாரத்தை. சிடிஆர் நிர்மல்குமார் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தான் வந்தார். அவர் எப்படி இந்த செய்தியை வந்து மறுப்பார்? இன்னொரு விஷயம் தெரியுமா? அருண்ராஜ்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் ஒருத்தர் இருக்கார், ஐஆர்எஸ் அதிகாரி. என்ன இதில் ஒரு இப்போ யாரெல்லாம் அங்கேருந்து வந்திருக்காங்க பாருங்க. ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து விஜய் வீட்டில் ரைடுக்கு போகிறாரு, அவரே அந்த கட்சியில் வந்து சேர்ந்துக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு தரப்படுது. இந்த நம்ம திருவள்ளூரில் ஒரு எம்பி இருக்கார், சசிகாந்த் செந்தில், காங்கிரஸோட முக்கிய பொறுப்பாளர்.
இந்த மேலிட பொறுப்பாளராகவும் இருக்கிறார் கூட இந்திய அளவில் வந்து அறியப்பட்ட ஒரு நபர். அவர் வந்து தன்னோட வந்து பதவியை வந்து ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணிவிட்டு பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறாரு. இந்த இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து டெல்லியிலேருந்து எந்த வித செய்தியுமே வரலையா. அவருக்கு வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுங்கிறதுக்கான அந்த உத்தரவே வரலையா. ஏன்னா 2 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலே 2 ஆண்டு காலம் வந்து டைம் எடுத்துக்கிட்டதா சொல்கிறாங்க. அதை வந்து யாரும் சொல்ல, அவரே சொல்லியிருக்காரு. சசிகாந்த் செந்திலே சொல்கிறாரு, என்னுடைய வந்து நான் ரிசைன் பண்ண போது எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கு அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை அந்த வந்து அந்த ஆட்சியாளர்கள் வந்து வாங்கிக்கிட்டு அவர் வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கே ஓராண்டுகளுக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் கேட்ட மாத்திரத்திலே வந்து இவர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து விஜய் கட்சிக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. இப்போ ஒரு விஷயம் புரியுதா? இவங்களாம் சிடிஆர் நிர்மல்குமார் யார், இந்த அருண்ராஜ் யார், இவங்களெல்லாம் வந்து யார் வந்து அனுப்பி விடுறா? இவங்களாம் இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர்கள். ஃப்ரம் வேர்னா ஃப்ரம் பிஜேபி, ஃப்ரம் ஆர்எஸ்எஸ், அங்கேருந்து வராங்க இவங்கலாம். இவங்ககிட்டேருந்து வந்து வேற எதிர்பார்க்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அவங்க திமுக செஞ்சு தவறு தான் சொல்லுவாங்க. செங்கோட்டையன் மாதிரியான தலைவர்களும் வராங்கல்ல, நீங்கள் அவங்களையும் பார்க்க. செங்கோட்டையெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகி போச்சு. எக்ஸ்பைரி டேட்லேருந்து வராங்க. அவங்கலாம் வந்து எத்தனை வயசு? செங்கோட்டையனுக்கு என்ன 50 வயசா 40 வயசா 70 வயசு ஆகி போச்சு. அவர் போதுமான அரசியல் வாழ்க்கையை நடத்தி முடிச்சிட்டார். அந்த அம்மா ஜெயலலிதா அந்த காலகட்டத்திலும் சரி, எம்ஜிஆர் இந்த காலகட்டத்திலும் சரி, அதன் பிறகு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த காலகட்டத்திலையும் அமைச்சர் பொறுப்பில் இருந்து அவர் வாழ்நாள் பெரும்பகுதியான வாழ்நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அந்திம காலத்தில் இருக்கிறார். அவர் வந்து ஈவினிங் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கார். இந்த ஈவினிங் ஹவர்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அவர் என்னத்தை சாதிக்க முடியும் சொல்லுங்கள்? அவர் பழைய மாதிரி வந்து ஓடி ஆடி வேலை செய்ய முடியுமா அப்படின்றதுலாம் ஒரு பெரிய சவால். அடுத்த தலைமுறை ஜென்சி கிட்ஸ்லாம் நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டாங்க. அந்த ஜென்சி கிட்ஸ் தான் வந்து இவர் விஜய் கட்சியில் இருக்க ஏராளமான பேர். அப்படி இருக்கும்போது வந்து செங்கோட்டையெல்லாம் ஒரு உதாரணமாக காட்ட முடியாது. இவங்களெல்லாம் பாரு, ஆர்எஸ்எஸ் பின்புலத்துலேருந்து வர்றவங்க வந்து இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க. இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் தானே பதில் கொடுக்குறாரு. செங்கோட்டையன் திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு பதில் கொடுக்குறாரு. இந்த பதில் சொல்கிற இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் இயக்கத்துலேருந்து வர்றவங்க, பிஜேபி பின்புலத்துலேருந்து வர்றவங்க, அவங்களால அனுப்பப்படக்கூடிய நபர்கள் தான் வந்து இந்த கட்சியை வந்து வழி நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து மதத்தை மூலதனமாக வச்சு, ஜாதியை மூலதனமாக வச்சு தான் அவங்க செயல்படும். அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து எந்த தொகுதியில் எந்த மாவட்டத்தில் யார் வந்து பெரும்பான்மை ஜாதி இருக்காங்களோ அவங்கள வந்து அவங்க பொறுப்பாளராக நியமிக்கிறாங்க. அது கிடையாது. பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்கீங்க. பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்னு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுதான் உங்கள் கட்சியோட கொள்கையாக வச்சுருக்கீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க விஜய்ன்ற முகத்துக்காக தான் எல்லாம் ஓட்டு போட போகிறான்னா, எந்த பொறுப்பில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், சிறுபான்மை சாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் வந்து பொறுப்பாளராக நியமிக்கணும். அதை விட்டுட்டு வந்து யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் பெரும்பான்மை ஜாதியோ அவங்கள வந்து நீங்கள் வந்து பொறுப்பாளராக போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் கொள்கையை நீங்கள் சொல்கிற பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்றது வந்து பொய். பிறப்பு வந்து எல்லாருக்கும் ஒக்காது, எல்லாம் வேறுபடும் அப்படின்றது தான் நீங்கள் உங்கள் கட்சியோட செயல்பாடாக இருக்காது. உங்கள் நடவடிக்கைகள் வந்து அதை தான் காட்டுது. அது தவறு. இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, விஜய் கட்சி வந்து ஒரு மாற்றத்துக்கான கட்சி கிடையாது, அது வந்து ஏமாற்றத்துக்கான கட்சி அப்படின்றது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள், நிறைய கோணங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதில் பாதிக்கப்பட்ட அஜிதா விரைவில் உடல்நலம் சரியாகி வரணுங்கிறத அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.